ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு பன்னீர் வெஜ் ஃப்ரைட் ரைஸ் தான். ஹோட்டல் ஸ்டைல்ல எப்படி வீட்ல சுவையா ரெடி பண்றதுன்றது தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இது செய்யறது ரொம்பவே சுலபம் தாங்க. ஈஸியா செஞ்சிடலாம். டேஸ்ட்டும் சூப்பர்பா இருக்கும். குழந்தைங்க கேட்டா இனி ஹோட்டலுக்கு போவாதீங்க. வீட்ல நீங்களே ரெடி பண்ணி கொடுங்க. விரும்பி சாப்பிடுவாங்க. லஞ்ச் கூட பேக் பண்ணி குடுக்கலாம். வாங்க இப்ப எப்படி செய்யறதுன்னு வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். ஒரு 100 கிராம் அளவுக்கு பன்னீர் எடுத்துக்கோங்க. இது மாதிரி பீசஸா கட் பண்ணிக்கோங்க. இது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. பன்னீர்ல இந்த மசாலா மொத்தமே படுறது அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி குடுத்துக்கோங்க. ஜென்டிலா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பன்னீர் சாஃப்ட்டா இருக்கிறதுனால ஹார்டா மிக்ஸ் பண்ணனா உடைஞ்சிரும். பன்னீர்ல முழுவதுமா அந்த மிக்ஸ் எல்லாமே கோட் ஆகுறது அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம ஊற வைக்கணும்லாம் அவசியம் இல்லங்க. உடனே பொரிச்சு எடுத்துடலாம். அதுக்கு இப்போ அடுப்புல ஒரு பேன் வச்சுக்கோங்க. 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடாகட்டும். எண்ணெய் சூடானதும் அதுல பன்னீர் துண்டுகள சேர்த்துருங்க. அடுப்ப மீடியம் ஃப்ளேம்லயே வச்சு குக் பண்ணிக்கோங்க. ஹை ஃப்ளேம்ல வச்சு குக் பண்ணும்போது பன்னீர் ஹார்ட் ஆகிடும். அப்ப டேஸ்ட் நல்லா இருக்காது. சாஃப்ட்டா இருந்தா தான் அதுக்குள்ள ஜூஸியா நல்லா இருக்கும் சாப்பிடுறதுக்கு. எல்லா பக்கமும் ஈவனா குக் ஆகுற மாதிரி நல்லா திருப்பி விட்டுக்கோங்க. நல்லா கிறிஸ்பியா வரணும். அது வரைக்கும் நல்லா வறுத்துக்கலாம். ஒரு 5 நிமிஷத்திலேயே நல்லா கிறிஸ்பியா வந்துருங்க. ரொம்ப நேரம்லாம் குக் பண்ண வேண்டாம். நீங்க இது மாதிரி எல்லா பக்கமும் பன்னீர்ல வேகுற அளவுக்கு நல்லா திருப்பி விட்டுக்கோங்க. சூப்பரா கிறிஸ்பியா வெந்து வந்துட்டு இருக்கு. இது அப்படியே கூட சாப்பிடலாங்க. அவ்வளோ டேஸ்ட்டா இருக்கும். இப்ப நல்லா குக் ஆகிருச்சு. இந்த அளவுக்கு குக் ஆனா போதுங்க. இப்ப இத ஒரு பிளேட்டுக்கு மாத்திடலாம். இப்ப அடுப்புல ஒரு கடாய் வச்சுக்கோங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கோங்க. நீங்க வேணும்னா எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்க்கிறதா இருந்தா ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துக்கோங்க. மெல்ட் ஆகிருச்சு. இப்ப இது கூடவே ஸ்ப்ரிங் ஆனியன் நான் சேர்த்திருக்கேன். நீங்க வேணும்னா வெங்காயம் கூட பொடியா கட் பண்ணி சேர்த்துக்கலாம். பத்து பல் பூண்டு நல்லா ஃபைனா சாப் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஃப்ரைட் ரைஸ்க்கு இது மாதிரி பூண்டு சாப் பண்ணி சேர்க்கும்போதே அதுதாங்க சுவையை அதிகமா கூட்டு குடுக்கும். ஒரு பச்சை மிளகாய் ஃபைனா சாப் பண்ணி சேர்த்துக்கோங்க. 6 பீன்ஸ் ஃபைனா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு கேரட் பொடியா அரிஞ்சு சேர்த்துக்கோங்க. கேப்சிகம்க்கு 1 கப் அளவுக்கு சேர்த்திருக்கேன். காய்கறிகளோட அளவு உங்களுக்கு வேணும்ன்றத கூட்டா குறைய குறைச்சு சேர்த்துக்கோங்க. 1 கப் அளவுக்கு கோஸ் சேர்த்துக்கோங்க. அடுப்ப மீடியம் ஃப்ளேம்லயே வச்சு குக் பண்ணிக்கோங்க. ஹை ஃப்ளேம்லயே வைக்க வேண்டாம். லோ ஃப்ளேம்லயும் வைக்க வேண்டாம். இப்ப காய்கறிகள் நிறம் மாறாம இருக்கிறதுக்கு 1/4 டீஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. நம்ம பன்னீர்லயும் உப்பு சேர்த்திருக்கோம். சாதம் வேகும்போதும் உப்பு சேர்த்திருக்கோம். அதனால தேவையான அளவு கொஞ்சமா உப்பு பார்த்து சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க.
நான் பாஸ்மதி ரைஸ் நல்லா சாதம் வேக வச்சு, ஆற வச்சு எடுத்திருக்கேன். நல்லா உதிரி உதிரியா இருந்தா தாங்க ஃப்ரைட் ரைஸ்க்கு நல்லாருக்கும். சாதம் வேகும்போதே நான் அதுல 1 டீஸ்பூன் நெய் சேர்த்து வேக வச்சிருக்கேன். அதனால உதிரி உதிரியா வந்திருக்கு. 1 டீஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ், 1 டீஸ்பூன் சில்லி சாஸ் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா ஜென்டிலா கலரி விட்டுக்கோங்க. உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் சாதம் நல்லா உதிரி உதிரியா இருக்குன்னு. இப்ப ஃப்ரை பண்ணி வச்சிருக்க பன்னீரையும் இதோட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பார்க்கவே எப்படி கலர்ஃபுல்லா எம்மியா இருக்கு பாருங்க. மிக்ஸ் பண்ணிட்டு கேஸ் ஆஃப் பண்ணிக்கோங்க. இப்ப ஸ்ப்ரிங் ஆனியன் ஃபைனா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அவ்வளோதாங்க சுவையான பன்னீர் வெஜ் ஃப்ரைட் ரைஸ் வீட்லயே ரெஸ்டாரண்ட் ஸ்டைல்ல ரெடி பண்ணிட்டோம். டேஸ்ட்டும் செம்மையா இருக்குங்க. கட்டாயம் செஞ்சு பாருங்க. குழந்தைங்கலாம் விரும்பி சாப்பிடுவாங்க. இத நீங்க லஞ்சுக்கு குடுக்கலாம், டின்னருக்கு கூட குடுக்கலாங்க. நீங்களும் செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இன்னும் நீங்க குக் வித் சுஜினி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மினிமம் குவான்டிட்டில செய்யும்போது, மேக்ஸிமம் லவ்வோட செய்யும்போது சமையல் சுவையாவே இருக்கும். நாளைக்கு இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன். பாய்.